சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே ரோகிணி மேலே ரொம்ப கோவமாக இருந்த விஜயா எல்லா விஷயத்துலையும் ரோகிணியை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. மனோஜும் ரோகிணியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடாதுன்னு மனோஜை எப்பயுமே தான் கைக்குள்ளே வச்சுக்கணும்னு ரோகிணியை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதனால் ரோகிணி என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்ப அழுகிறாங்க. இங்கே ஸ்ருதியோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு நடக்க போகிற ஃபங்க்ஷனுக்கு மேக்கப்போட யாரையாவது வர சொல்ல முடியுமான்னு கேட்க, உடனே ஸ்ருதியும் எங்கள் வீட்டிலையே ரோகிணின்றவங்க பார்லரில் தான் வேலை பார்க்குறாங்க, அவங்களையே வர சொல்லிடலாம் அப்படின்னு இங்கே யோசிக்கிறாங்க. இதை பற்றி எப்படியாவது ரோகிணி கிட்ட சொல்லணும், ஆனால் விஜயாத்தை இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இதை ரவிக்கிட்டேயும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதி இங்கே ரோகிணியை பார்க்க அவங்க ரூமுக்கு போகிறாங்க. உடனே இங்கே ரோகிணியும் வேலைக்கும் போகாமல் இந்த மனோஜும் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாரே அப்படின்னு சோகமாக இருக்கிறத கவனிக்கிறாங்க. என்ன ரோகிணி, எதை பற்றி யோசிக்கிறீங்க? உங்களை பார்க்க தான் வந்தேன். ஆமாம், நீங்கள் பார்லருக்கு கிளம்பலையா அப்படின்னு கேட்க, உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அதான் பார்க்குறீங்கல்ல, நான் செஞ்ச தப்புக்கு வீட்டு வேலையெல்லாம் செய்யணுமா, அதெல்லாம் முடிச்சுட்டு எப்போ நான் பார்லருக்கு போகிறது? அதுவும் விஜயாத்தக்கிட்ட கேட்டுட்டு தான் நான் வெளியில் போகணுமா? ஆமாம், நீங்கள் எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரோகிணி, ரொம்ப கோவமாகவே இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, வேற என்னங்க, அந்த மீனா கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் நான் பண்ண தப்பெல்லாம் சொல்லி காமிச்சு எவ்வளோதான் அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. நான் பொறுமையாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன வேணாலும் பேசலான்னு நினைக்கிறீங்கல்ல. நான் இப்போ என் ரூமில் அமைதியாக ஒதுங்கி தானே இருக்கேன், மறுபடியும் தேடி வந்து என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா ஸ்ருதின்னு கேட்குறாங்க. இல்லை, அப்படிலாம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நீங்கள் தப்பு செஞ்சுருக்கீங்க, அதனால தான் நாங்கள் அதை கேள்வி கேட்டு சிரிக்க வேண்டிய நிலமையில இருக்கோம். அதை விடுங்க ரோகிணி, இப்போ நீங்கள் தான் பார்லரில் வேலை பார்த்துருக்கீங்கல்ல, நீங்கள் ஓனராக இல்லைனாலும் உங்களுக்கு தான் என்னென்ன செய்யணும்னு தெளிவாக தெரியுமே. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அங்கே போய் நீங்கள் இந்த மேக்கப்லாம் செஞ்சு கொடுக்க முடியுமா? நான் என் வீட்டிலையே ரோகிணி இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட கேட்காம நான் எதுவும் சொல்ல முடியாதுல்ல. ஆமாம், உங்களால் இந்த ஃபங்க்ஷனுக்கு போய் என் ஃப்ரெண்டுக்கு மேக்கப் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பார்த்த ரோகிணியும், பரவாயில்ல, அந்த மீனா கூட சேர்ந்து என்னை ஏளனமாக பேசினாலும் இப்போ உங்கள் மூலமாக எனக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லது தான். ஏற்கனவே 2-3 நாள் நான் பார்லர் பக்கமே போகலை, ஆனால் விஜயாத்தை என்ன சொல்லுவாங்களோ தெரியல அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க, கிச்சன்லேருந்து வெளியில் வந்த விஜயா இதை பார்த்துடுறாங்க. என்ன இந்த ரோகிணி என்னவோ அந்த ஸ்ருதிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஏற்கனவே ஸ்ருதி மட்டும்தான் இந்த வீட்டில் பணக்கார வீட்டு பொண்ணு, அவளோட மனசையும் மாற்றி இவளை மாதிரி எதுவும் பேசி ஏமாற்ற வச்சிடக்கூடாதே. இந்த ரோகிணி கிட்ட வீட்டில் உள்ள யாரும் பேசாமல் இருந்தால் தான் ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்ச விஜயா, ஏமா ஸ்ருதி, நீ வேலைக்கு கிளம்பலையா? போயும் இந்த ரோகிணிக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை ஆண்டி, என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி அவளுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களாம், அதான் பார்லரில் உள்ளவங்க யாராவது தெரிஞ்சால் சொல்லுன்னு சொல்லும்போது எனக்கு ரோகிணி ஞாபகம் வந்தது. அதான் ரோகிணி பார்லரில் தானே இத்தனை நாள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க போக முடியுமான்னு கேட்டுட்ருக்கேன், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, என்ன ஏமாத்தின ரோகிணிக்கு இந்த வேலை விஷயத்தில் நீ உதவி செய்யலாம் வேண்டாம், நீ போய் உன் வேலையை பாருமா ஸ்ருதி, இந்த ரோகிணிக்கிட்ட பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத. இவ மறுபடியும் யாராவது நல்லா பேசுனா ஏமாத்தலான்னு நினைப்பா. இவெல்லாம் யார்கிட்டையும் பேசாமல் இந்த வீட்டிலையே தகுதி இல்லைன்னு இவளே வீட்டை விட்டு வெளியில் போகணும், இவளுக்கெல்லாம் உதவி செய்யாதம்மா அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அத்தை, எத்தனை நாள் தான் நான் வீட்டிலையே இருக்க முடியும்? வீட்டு வேலையை செஞ்சிட்டு இருந்தால் போதுமா? நான் பார்லருக்கு போகாமல் இருந்தால் அப்புறம் வேலைக்கே வர வேண்டான்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வீட்டு வேலையாக சொல்லிகிட்டு இருக்கீங்க, அதான் மீனா இருக்காங்கல்ல அதெல்லாம் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல, ஏன் மீனா மட்டும்தான் இந்த வீட்டில் வேலை செய்யணுமா? நீயும் மீனா மாதிரி தான், உனக்கு என்னென்ன வசதி வாய்ப்பு இருக்கா? இல்லை நிறையா பணம் கொண்டு வந்தியா? இல்லை உன் அப்பாவோட சொத்தெல்லாம் இங்கே மனோஜுக்கு கிடச்சிருச்சா என்ன? இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்க? மீனாவாது வசதி இல்லைனாலும் பொய் சொல்லி என்ன ஏமாத்தலை, ஆனால் நீ வசதியான வீட்டிலேருந்து வந்தேன்னு பொய் சொல்லி ஏமாற்றி மனோஜோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சு இப்போ நானும் என் பையன் மனோஜும் சந்தோஷமே இல்லாமல் உன்னை பார்க்கும் போதெல்லாம் கோவப்பட்டுட்ருக்கோன்னா அதுக்கு காரணம் நீயும் நீ சொன்ன பொய்யும் தான். ஆனால் இந்த வாழ்க்கை நல்லா வாழலான்னு எந்த நம்பிக்கையில் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்த? வீட்டில் உள்ளவங்க யாரும் உன்கிட்ட பேசக்கூடாது, நீயும் வீட்டில் உள்ள யார்கிட்டையும் பேசக்கூடாது, அப்படி தான் இந்த வீட்டில் இருக்கணும். என் பேச்சை மட்டும்தான் நீ கேட்கணும். மனோஜ்கிட்ட சிரித்து பேசுறது, எப்படியாவது மனோஜோட மனசை மாற்றிடலான்னு நினைக்கிறது, இப்படி ஏதாவது செஞ்ச அவ்வளவுதான். உன்னால் என் பையன் நேற்று மாடியில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கிளம்புனா, ஏன் நீ என்ன பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா? ரூமில் தான் தூங்குவியா என்ன?
வெளியில் இனிமேல் ஹாலில் தூங்க ஆரம்பி. அப்போ தான் என் பையன் மனோஜ் நிம்மதியாக அந்த ரூமில் இருக்க முடியும். உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோபமாக வருது. போமா ஸ்ருதி, நீயாவது போய் ஓ வேலையை பாரு. இந்த ரோகிணிக்கு எந்த வேலையும் வேண்டாம். அவள் சம்பாதிக்கிற பணம் இந்த வீட்டுக்கு தேவையே இல்லை. போனா போது என் மாமியார் சொன்னாங்களேன்னு தான் நானும் பொறுமையாகவே இருக்கேன். ரோகிணி, இப்படியே செஞ்சிட்டு இருந்த அவ்வளவுதான். முதல்ல நான் வேற பார்வதியை பார்க்க போகணும். சீக்கிரமா என் ரூமெல்லாம் போயிட்டு நீ தான் இனிமேல் சுத்தம் செய்யணும். புரியுதா? அதான் மீனா சமையல் செய்கிறால, அவளும் பூ கொடுக்க போகணும், டெக்கரேஷன் ஆர்டர் செய்யணும்னு அவளுக்கும் வெளியில் நிறைய வேலை இருக்குது. அவள் வீட்டு வேலையும் பார்த்து வெளி வேலையும் பார்த்து சம்பாதிக்க தானே செய்கிறா. ஆனால் நீ அப்படி இல்லையே. நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொல்லி வீட்டில் இத்தனை நாள் ஒரு வேலையை பார்த்தது கிடையாது. எனக்கு ரொம்ப முடியலன்னா கூட என்ன ஏதுன்னு கேட்டது கிடையாது. நடிக்க மட்டும்தானே செஞ்சேன். இனி வீட்டு வேலையெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒன்னாலையும் மீனா மாதிரி வீட்டு வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் வெளியில் வேலைக்கு போ. நீ சம்பாத்தியம் பண்ணி பெருசாக நான் ஒன்றும் பெரிய வீடெல்லாம் வாங்க போகிறதில்ல. என் பையன் மனோஜ் இருக்கான் சம்பாதிக்கிறதுக்கு. அதனால் நான் சொன்னதெல்லாம் ஒன்று ஒன்றா செய். புரியுதான்னு கேட்க, இல்லை ஆண்டி, தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு ஒவ்வொரு ரூமையும் சுத்தம் செய்யலாம் தெரியாது. அவ்வளோ நேரமும் இல்லை. மீனா இருக்காங்கல்ல, அவங்க எப்பயும் போல் வீட்டு வேலையை செய்யட்டும். நீங்கள் நினச்ச மாதிரி நான் பார்லருக்கு போய் நிறைய சம்பாதிச்சு கொண்டு வரேன் ஆண்டி, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்ல, மாதம் சம்பளம் வாங்குற நீ எப்படி நிறைய சம்பாதிக்க முடியும்? இத்தனை நாள் நான் பார்லரோட ஓனராக இருக்கேன், எனக்கு இவ்வளோ லாபம் கிடச்சிது, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதா சொல்லி ஏமாத்திட்டு இருந்தேன். இப்போ தான் பார்லரும் உனக்கு இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா ஏதோ 10,000மோ 15,000மோ உனக்கு சம்பளம் கிடைக்க போகுது. இதை தவிர்த்து உன்னால் எப்படி சம்பாதிக்க முடியும்னு கேட்க, அதான் ஸ்ருதி சொன்னாங்கல்ல, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் போய் நான் மேக்கப் பண்ணேன்னா கண்டிப்பாக எனக்கு நிறைய வருமானம் வரும். அது மட்டும் இல்லை, நான் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நான் பெரிய திறமைசாலி. என்னை தேடி நிறைய பேர் மேக்கப் ஃபங்க்ஷனுக்காகவும் நிறைய எனக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆண்டி. பார்லரில் மட்டும் நான் வேலை செய்யலையே அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம், நீ பெரிய திறமைசாலி தான். அது மட்டுமா, பெரிய புத்திசாலியும் தான். அதனால தானே வீட்டில் உள்ள எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்தினேன். உன் திறமை என்ன, உன் புத்திசாலித்தனம் என்னன்னு எங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். மறுபடியும் ஏமாற்றி பணம் தரேன்னு சொல்லி என் மனசை மாற்றி உன்னை நான் மருமகளாக ஏற்றுப்பேன்ற எண்ணம் உனக்கு வேண்டவே வேண்டாம். எங்கேயாவது கடன் வாங்கி பணத்தை கொண்டு வந்து கொடுத்து என்னை ஏமாத்துறோன்னு நினைப்பேன். அதெல்லாம் நம்புகிற அளவு நான் இனி உன்னை கொஞ்சம் கூட நம்பவே மாட்டேன். நீ சொல்கிற எதையும் நான் நம்ப போகிறதே இல்லை. நீ என்ன சொன்னாலும் அது பொய்யாக தான் இருக்கும். இனியும் நான் உன்னை நம்பினேன்னா என்ன மாதிரி வேறு யாரையும் பார்க்கவே முடியாது. போ போ, வீட்டில் எல்லா ரூமையும் நீ சுத்தம் செஞ்சுட்டு அப்புறம் நேரம் இருந்தால் நீ வேலைக்கு போ. இல்லை வேலைக்கு போகாமல் இருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதே இல்லை. நீ இப்போ பார்லரில் வேலை பார்க்குறேன்னா அந்த பார்லருக்கு நீ ஓனராக இருக்கிறதுக்கு காரணமாகவே நான் தானே இருந்திருக்கேன். அதனால் பார்த்துக்கலாம், நீ முதல்ல போய் வீட்டு வேலையை செய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்த ஸ்ருதிக்கு ரொம்ப சிரிப்பு வருது. உடனே விஜயாவை பார்த்து சொல்கிறாங்க, ஆண்டி, முன்னாடியே ரோகிணியவும் மீனாவையும் இல்லை என்ன கூட நீங்கள் ஒரே மாதிரி நடத்தியிருந்தீங்கன்னா இந்த ரோகிணி கண்டிப்பாக அவங்கள ஏமாற்றிருக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்கள ரொம்ப தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. அதனால தான் அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்க நம்புவீங்கன்றதுக்காக நிறையா பொய் சொல்லி ஏமாற்றிட்டாங்க. இப்போ ரோகிணியோட நிலைமையை பாருங்கள். அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் இப்படியெல்லாம் நீங்கள் மாறுவீங்க, ரோகிணியை வெளுத்து வாங்கி அவமானப்படுத்துவீங்க, மீனா மாதிரியே ரோகிணியவும் வீட்டு வேலை செய்ய வைப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டி. ஆனால் இதையும் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைக்கு ஸ்ருதி கிளம்புறாங்க. இங்கே ரோகிணி வீட்டு வேலை செய்கிறதெல்லாம் பார்த்து ஸ்ருதி இப்படி சிரிச்சுக்கிட்டே பேசுகிறதெல்லாம் கவனிக்கும்போது இங்கே மீனா மேலேயும் ஸ்ருதி மேலேயும் ரோகிணிக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏதாவது ஒரு காரணம் கிடைக்கட்டும், என்னை வீட்டு வேலை செய்ய வச்சு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துகிற இந்த விஜயாவையும் சும்மா விட மாட்டேன். இப்படி எப்போ பார்த்தாலும் என்னை அவமானப்படுத்தி பேசி சிரிக்கிற மீனா, முத்து, ஸ்ருதின்னு இவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். சொல்லப்போனால் யாரால் இப்படி எனக்கு ஒரு நிலைமை வந்ததோ அந்த மீனா, முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு தான் நான் நிம்மதியாகவே இருப்பேன் அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. இங்கே சவாரிக்கு போன முத்துவும் தன்னுடைய ஃப்ரெண்டு செல்வத்துக்கிட்ட பேசிகிட்டே போகிறாங்க. இந்த பார்லலம்மா மேலே சந்தேகமாக இருக்குன்னு அப்பப்போ சொன்னல, ஆனால் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்க தெரியுமா அப்படின்னு வீட்டில் நடந்த எல்லாத்தையும் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு முத்து. இதை கேட்ட செல்வமும், என்னப்பா உண்மையாகவே அந்த மனோஜோட மனைவி இப்படியெல்லாம் செஞ்சாங்களா? அப்போ அவங்க பணக்கார வீட்டு பொண்ணு இல்லையா? பொய் சொல்லி ஏமாற்றிருக்காங்களா? எப்படிப்பா உங்கள் அம்மா நம்பினாங்க? அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி விசாரிக்காமையா மனோஜுக்கு இப்படி இந்த ரோகிணியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்க, என்ன செய்ய,
எங்கள் அம்மா பணம் தான் முக்கியம்னு நினச்சாங்க, குணத்தை பற்றி யோசிக்கல. அதான் அந்த ரோகிணி இப்போ பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மனோஜ் கிட்ட ரோகிணியை பேச விட மாட்டேங்கிறாங்க. 2 பேரும் சிரித்து பேசினா மறுபடியும் மனோஜ் மனசு மாறி இங்கே ரோகிணி கிட்ட ரோகிணியை கடைக்கு கூப்பிடுவான். அதுக்கப்புறம் மறுபடியும் ரோகிணி ஏமாத்திடுவாளோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரோகிணி ஒவ்வொரு நாளும் என் அம்மா முன்னாடி தலை குனிஞ்சு அழுதுகிட்டே இருக்காங்க தெரியுமா, அவங்க செஞ்ச தப்புக்கு நல்லா அனுபவிக்கிறாங்க அப்படின்னு ரோகிணியை பற்றி பேசிக்கிட்டே போக உடனே செல்வமும் சரி சரி என்ன செய்கிறது, என்னதான் இருந்தாலும் மனோஜோட மனைவி ஆயிட்டாங்க, வீட்டை விட்டு வெளியில் அனுப்பவா முடியும், மூத்த மருமக வேற, அதனால் நாம தான் கொஞ்சம் பொறுமையாக போகணும்னு சொல்ல சரிப்பா வா போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு முத்துவும் இங்கே செல்வமும் அங்கே போகிறாங்க. காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போதே பேசிகிட்டு இருக்கிற முத்து சரிப்பா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி அங்கே வந்து நின்று பார்க்குறாரு. அந்த சமயம் சீதாவும் அந்த போலீஸ் அருணும் ஒன்றா பைக்கில் போகிறத இங்கே வந்து முத்து பார்த்துடுறாரு. பார்த்த உடனே இதை அவரால் தாங்கிக்க முடியல. என்ன இந்த சீதா அந்த அருண்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கா, எதுக்காக அந்த அருண்கிட்ட பேசணும், என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலையே, சீதா செய்கிறது சரியில்லை, முதல்ல இதை மீனா கிட்ட சொல்லணும், பேசாமல் சீதா கிட்டேயே கேட்போமா அப்படின்னு அங்கே போகும்போது சீதா உடனே இங்கே அருண்கிட்ட சொல்கிறாங்க, தெரிஞ்ச யாராவது பார்த்துட்டா பிரச்சனையாயிரும், அதுலேயும் என் அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு அருண்கிட்ட பேசிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இதை மீனா கிட்ட சொல்லி முதல்ல சீதா என்ன செய்கிறா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முத்துவும் சீதா மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு. உடனே செந்திலும் என்ன முத்து இவ்வளோ நேரம் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருந்த, இப்போ என்னாச்சு ரொம்ப கோவமாக இருக்கேன்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை, அது வேற விஷயம், நான் பார்த்துக்கிறேன், சரிவா கிளம்பலாம் அப்படின்னு செல்வமும் முத்துவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் சீதா எதுக்காக அருண்கிட்ட பேசிகிட்டு இருந்தா, இந்த போலீஸ் அருணுக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் கூட ஆகாது, அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை நடக்குது, சீதா ஒருவேளை அந்த அருணை விரும்புகிறாளா, கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாளா, என்ன ஏதுன்னு மீனா மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்ச முத்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. உடனே மீனாவும் என்னங்க சவாரி முடிச்சுட்டு ஷெட்டுக்கு வந்துட்டீங்களா, நான் இப்போ தான் பூ கொடுத்துட்ருக்கேன், மத்தியானம் சாப்பிட வருவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. உடனே முத்து ரொம்ப கோவமா போதும் மீனா, நீ ஏன் கேள்வி கேட்டுட்டு இருந்தா எப்படி நான் பதில் சொல்கிறது, கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் தான் ஃபோன் பண்ணேன், மத்தியானம் வந்து பேசிக்கலாம்னு நினச்சேன், ஆனாலும் எனக்கு என்னவோ சரியாக படலை, ஆமாம் உன் தங்கச்சி வேலைக்கு தானே போயிட்டு வரா, வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சீதாவை பற்றி கேட்குறாரு முத்து. உடனே மீனாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இங்கே சீதா அவள் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரா, என்ன சீக்கிரமாக கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு என் அம்மா நினைக்கிறாங்க, ஆனால் என்ன செய்யன்னு தான் தெரியல, சீதா கல்யாணத்தை பற்றி பேசவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சீதா சீக்கிரமாக பேசிடுவான்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லை இன்றைக்கி நான் வெளியில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அப்போ சீதாவையும் அதான் நமக்கு எப்பயுமே பிரச்சனை தர அந்த போலீஸ் அருணையும் பார்த்தேன், 2 பேரும் ஒன்றா நின்று சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, இது சரியாகவும் தெரியல, சீதா அந்த அருணை விரும்புகிறாளா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, நீ போய் சீதா கிட்ட கேட்குறியா இல்லை நான் கேட்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இங்கே மீனாவும் என்னங்க சொல்கிறீங்க, அந்த அருண்கிட்ட சீதா பேசிகிட்டு இருந்தாளா, வாய்ப்பே இல்லை, அவள் வேலைக்கு போனால் இங்கே அம்மா கடையில் வந்து பூக்கட்டி கொடுக்குறதுன்னு இப்படிப்பட்ட உதவியை தான் செஞ்சிட்ருக்கா, என் அம்மா இப்போ தான் சீதா சம்பாதிக்கிறதுனால கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க, நீங்கள் பேசுகிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியலையேங்க, இதெல்லாம் உண்மைதானான்னு கேட்க, நீ வேணும்னா சீதா கிட்ட போய் கேளு, அப்படி இதெல்லாம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சா வந்து என்கிட்ட சொல்லு, எனக்கே ரொம்ப குழப்பமாக இருக்குது, சரி நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன், நீ சீதாவை போய் பார்த்து பேசிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கோபமாகவே முத்து ஃபோனை வைக்கிறாரு. இங்கே மீனாக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது, சீதா எதுக்காக அந்த அருண்கிட்ட பேசிகிட்டு இருந்தா, கண்டிப்பாக போய் கேட்கணும், இது அம்மாவுக்கு தெரியுமானும் தெரியலையே, இன்றைக்கி என் வீட்டுக்காரர் பார்த்துருக்காரு, வேறு யாராவது பார்த்து அம்மா கிட்ட சொன்னால் அம்மா எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க, ஏன் இந்த சீதா இப்படிலாம் செய்கிறா, முன்னாடிலாம் சீதா இப்படி கிடையாதே அப்படின்னு பூ கொடுக்க போன இடத்துல இருந்து அப்படியே இங்கே சீதாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இங்கே அவங்க அம்மாவை பார்த்துட்டு அம்மா சீதா எங்கம்மான்னு கேட்க, இப்போதாம்மா வெளியில் அவள் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கா, சீக்கிரமாக வந்துருவா அப்படின்னு சொல்லும்போது மீனா முகம் சரியில்லை. இதை பார்த்த உடனே மீனாவோட அம்மா ஏதாவது பிரச்சனையாம்மா மீனான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சீதா கிட்ட பேசணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் சீதா ரொம்ப சந்தோஷமாக அங்கே வராங்க. மீனாவை பார்த்துட்டு அக்கா எப்போ வந்த அப்படின்னு கேட்கும்போது சீதா உன்னை பார்க்க தான் வந்தேன், நீ நல்லா தானே இருக்க, ஆமாம் ஃப்ரெண்டை பார்க்க போனேன்னு சொன்னேன், அன்னைக்கும் உன்னை பார்க்க கோயிலுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்கன்னு சொல்லி போயிருந்தேன், என்ன அடிக்கடி உன்னை பார்க்க யாராவது ஒருத்தவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க, இப்போ நீ எங்கே போன எங்கேருந்து வர அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா இல்லைக்கா என் கூட வேலை பார்த்தவங்கள தான் நான் பார்க்க போயிருந்தேன், வேற ஒன்றும் இல்லை, என்னக்கா இப்படி கேள்வி கேட்குற, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் இங்கே வா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தனியாக சீதாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே மீனாவும் சீதா
நான் கேட்குறதுக்கு சரியாக பதில் சொல்லு. என்னை நம்ப வச்சு ஏமாத்திராத. ஏன்னா உன் மேலே நானும் உன் மாமா முத்துவும் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கோம். இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, எனக்கு நீ சொல்லி தான் ஆகணும். நீ இப்போ யாரை பார்த்துட்டு வர? அந்த அருணையா? அந்த போலீஸையா பார்த்துட்டு வர அப்படின்னு சீதா கிட்ட கேட்க சீதா திருன்னு முழிக்கிறாங்க. அக்கா என்னக்கா இப்படி கேட்குறேன்னு சொல்லும்போது, எனக்கு எல்லாம் தெரியும், நீ உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு மீனா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. உடனே சீதா அழுதுகிட்டே, அக்கா என்னை மன்னிச்சிரு, வீட்டில் இந்த விஷயத்த சொல்லக்கூடாது, மறைக்கணும்னு நான் நினைக்கலக்கா. ஆனாலும் எனக்கு அந்த அருணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் மட்டும் இல்லை, அவரும் ரொம்ப ஆசைப்படுறாரு. என் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து பொண்ணு கேட்குறேன்னு கூட சொன்னார். நான் தான் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், அதுக்கப்புறமா கல்யாணத்தை பற்றி யோசிப்போம். இப்போ தான் நான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன், என் குடும்பத்துக்காக தான் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். என் குடும்பம் இப்போ என்ன நம்பி தான் இருக்காங்க. என் தம்பி படித்து ஒரு வேலைக்கு வந்துட்டா அதுக்கப்புறமா கல்யாணத்தை பற்றி பேசலான்னு சொல்லி புரிய வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, இப்போ நான் அவரை தான்க்கா பார்த்துட்டு வரேன், அவர் கூட தான் பைக்கில் போனேன் அப்படின்னு சொன்ன உடனே மீனா சீதாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. உன் மாமா எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அவர் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டு பேசினாருன்னு உனக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லை, நீ யார்கிட்ட பேசி ரொம்ப நல்லவர் நினச்சி விரும்பிகிட்டு இருக்கியோ அந்த அருண் ஒன்றும் அவ்வளோ நல்லவர் இல்லை. அவரால் தான் உன் மாமா எவ்வளவோ பிரச்சனையில் வசமாக மாட்டிக்கிட்டு என்னால் தான் வெளியில் வந்திருக்காரு. ஆனால் நீ என்னடானா எங்களுக்கு பிடிக்காத அந்த அருணையே விரும்பிகிட்டு இருக்க, பேசிகிட்டு இருக்க, இதில் பைக்கில் வேற போயிட்டுருக்க, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா நான் அவரை விரும்புகிறேன், உனக்கும் மாமாவுக்கும் பிடிச்சாதாங்க்கா நான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்னை தப்பாக நினைக்காதக்கா. அவரும் என்னை விரும்புகிறாரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் அருண் இல்லைக்கா, அவர் ரொம்ப நல்லவர் தான், நீங்கள் 2 பேரும் தான் புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்க அப்படின்னு அருணுக்கு சப்போர்ட் பண்ணி பேச மீனாவால் இதை ஏற்றுக்க முடியாமல், என்ன சீதா சொல்கிற, நாங்கள் அந்த அருணை புரிஞ்சிக்கலையா? உன் மாமா கிட்ட அந்த அருண் எவ்வளோ பிரச்சனை செய்கிறாரு இப்போ வரைக்கும் உனக்கு தெரியுமா? கண்டிப்பாக நீ இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும் நானும் உன் மாமாவும் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டோம். நீ உன் மனசை மாற்றிக்கோ. மற்றபடி இன்னொரு தடவை இந்த அருணை பார்க்க போகிறது, பேசுகிறது, இல்லை பைக்கில் போகிறதுன்னு இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சீதா கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு மீனா ரொம்பவே கோவமாக கிளம்புறாங்க. இதை பார்த்த மீனாவோட அம்மா, மீனா நில்லுமா, என்ன சந்தோஷமாக தான் வந்தேன், ஏமா இவ்வளோ கோவமாக கிளம்புற, என்ன ஆச்சு சீதா, என்ன பிரச்சனை உங்கள் 2 பேத்துக்கும் அப்படின்னு கேட்க மீனா சொல்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் சீதா கிட்டே கேளுமா, என்கிட்ட எதுவும் கேட்காத, சீதா செய்கிறது எதுவும் சரியில்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும்னு மீனா உடனே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த மீனாவோட அம்மா சீதா கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்க சீதா பதில் பேசாமல் மீனா பேசிட்டு போனதையே நினச்சி ரொம்பவே அழுகிறாங்க. இங்கே என்னதான் நடக்குதுன்னு தெரியல, மீனா ஏன் இவ்வளோ கோவமாக போகிறான்னு புரியலையேன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க மீனாவோட அம்மா. சவாரியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த முத்து, மீனா இன்னும் வரலையா, சீதாவை பார்த்துட்டு உடனே வரேன்ல சொன்னா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்க அந்த சமயம் ரோகிணி கிச்சன்லேருந்து வெளியில் வராங்க. இதை பார்த்த முத்து நினைக்கிறாரு, பரவாயில்ல இந்த பார்லலம்மா இப்போயாவது திருந்தி கிச்சனில் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களே, கிச்சன் பக்கமே போகாத இந்த பார்லலம்மா இப்போ கிச்சனில் அவங்களுக்கு தேவையானதை சமைக்கிறது, மனோஜுக்கு சமைச்சு கொடுக்குறதுன்னு ஒவ்வொரு வேலையாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மீனா இப்போ வெளியில் போய் வேலை செய்ய கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு ரோகிணியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போதே மீனா அழுதுகிட்டே அங்கே வீட்டுக்குள்ளே வராங்க. இதை பார்த்த முத்துவும், என்னாச்சு மீனா, ஏதாவது பிரச்சனையா, ஏன் அழுகிறன்னு கேட்க, ஏங்க நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், சீதா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டேன், சீதா அருண் கிட்ட சிரித்து பேசினது எல்லாத்தையுமே நீங்கள் சொன்ன விஷயத்த கேட்டேங்க. இங்கே சீதா சொன்னதெல்லாம் கேட்டுட்டு என்னால் தாங்கிக்க முடியல. அந்த அருண் சீதாவை விரும்புகிறானுங்களாம், சீதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாராம். அதே மாதிரி சீதாவும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா வீட்டில் இந்த விஷயத்தை பற்றி பேசலான்னு சொல்லியிருக்கா. சொல்லப்போனால் சீதாவும் அருணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்கங்க. இது என்ன செய்யனே தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு நானும் உன் மாமாவும் ஒத்துக்க மாட்டோம். அந்த அருண் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி பெரிய நல்லவர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி புரிய வச்சாலும் சீதா எதையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறா. நாம தான் அந்த அருணோட நல்ல மனசை புரிஞ்சிக்கலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே முத்துவுக்கு ரொம்ப கோவம் வருது. பாத்தியா, உன் தங்கச்சிக்கு இப்போ நாமெல்லாம் பெருசாக தெரியல, அந்த அருணை எத்தனை நாளாக தெரியுமா, அந்த அருண் ரொம்ப நல்லவர்னு நாம் சொல்கிறத கேட்க மாட்டாளா அப்படின்னு சீதாவை பற்றி ரொம்பவே கோவமாக முத்து பேச உடனே மீனா சொல்கிறாங்க, பொறுமையாக பேசுங்க, ரோகிணி வீட்டில் இருக்காங்க, என்ன நினைப்பாங்க அவங்க, என் வீட்டில் உள்ளவங்களை ஏற்கனவே அவங்க மதிக்கவே மாட்டாங்க, இப்போ சீதா யாரையோ விரும்புகிறான்னு தெரிஞ்சா என்னென்னவோ பேசி என்னை
அவமானப்படுத்துவாங்க. கோவப்படாதீங்க. நம்ம வேணும்னா எங்கள் அம்மா கிட்ட போய் இதை பற்றி பேசலாமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இன்னும் பேச என்ன இருக்குது? அந்த சீதா தான் நம்ம பேச்சை கேட்க மாட்டான்னு தெரிஞ்சிருச்சுல. இன்னும் இந்த சீதாவால் உன் அம்மா தம்பின்னு எல்லாரும் அவமானப்பட்டு நிற்க போகிறாங்க. அப்போ நான் யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன் பார்த்துக்க. இப்போவே சீதாவை நம்ம பேச்சை கேட்டு அந்த அருண் கிட்ட பேசாமல் இருக்க சொல்லு. இதுக்கு தான் உன் அம்மா சொன்னாங்க நல்ல இடமா பார்த்து சீதாவுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த அருணையா போய் இவ விரும்பிட்டு இருக்கா அப்படின்னு முத்துவும் இங்கே மீனாவும் பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே ரோஹிணி கவனிக்கிறாங்க. கவனிச்சது மட்டும் இல்லாமல் பரவாயில்லையே, இங்கே மீனாவுக்கும் முத்துவுக்கும் இந்த சீதாவால் பிரச்சனை வரப்போகுது போல். தான் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது மீனா என்னை மட்டும் அவமானப்படுத்தி மாட்டி விடணும்னு நினச்சதாங்கல்ல, அதனால தான் அந்த சீதாவால் அவங்க அம்மா இனி தலை குனிஞ்சு நிற்க போகிறாங்க போல். வேணும், இந்த மீனாவுக்கும் மீனா குடும்பத்துக்கும் இதுவும் வேணும் இன்னமும் வேணும். கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றையும் கேட்டு சந்தோஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ரோகிணி. உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாம் மீனா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க, எங்க சீதா என்னவோ ஆசைப்பட்டுட்டா, விரும்பிட்டா, கல்யாணத்தை செஞ்சு வச்சிடலாங்க, நம்ம பிரச்சனை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்ல, என்ன மீனா நீயும் சீதாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற? அந்த அருணை பற்றி உனக்கு தெரியும்ல, நம்ம குடும்பத்துக்கு மாப்பிள்ளையாக வர அவனுக்குலாம் என்ன தகுதி இருக்குது? வேண்டாம் மீனா, நீயும் உன் தங்கச்சி சீதா மாதிரியே பேசாத, அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. நீ தான் சொல்லி புரிய வைக்கணும். இல்லை இந்த கல்யாணம் நடக்கும், சீதா ஆசைப்பட்ட மாதிரி அருணை தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு நீங்கள் எல்லாரும் சொன்னீங்கன்னா நான் இந்த கல்யாணத்துக்கு வரவும் மாட்டேன். முன்னாடி நின்று நான் இந்த கல்யாணத்தை செஞ்சு வைப்பேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு இங்கே மீனாவை திட்டிட்டு கோவமாக இங்கே முத்து வெளியில் போயிடுறாரு. மீனா என்ன செய்யணும்னு தெரியாமல் அழுதுகிட்டே இருக்க ரோகிணி சிரிச்சுக்கிட்டே மீனா கிட்ட போகிறாங்க. என்ன மீனா கண் கலங்கி உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கும் இங்கே முத்துவுக்கும் பிரச்சனை போல். பார்க்கவே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நானும் மனோஜும் பேசாமல் இருக்கிறோம். மனோஜ் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாரு. இதில் விஜயாத்தை என்னை திட்டி வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நீங்கள் ஸ்ருதி கூட சேர்ந்து எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க. இப்போ உங்கள் தங்கச்சியாலேயே உங்கள் 2 பேத்துக்கும் பிரச்சனை வந்துருச்சா? வரணும்ல, அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும்ல. என்னை விஜயாத்தக்கிட்டையும் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் வசமாக மாட்டி விட்டு அவமானப்படுத்தி அதனால் நீங்களும் முத்துவும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ உங்கள் தங்கச்சி சீதாவால் இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சுல்ல. ஆமாம், சீதா என்னவோ நல்லா வேலைக்கு போகிறா அப்படின்லாம் சொன்னீங்களே, இதுதான் வேலைக்கு போகிற லட்சணமா? இதே நாங்கள் யாராவது சீதா ஒருத்தரை விரும்புகிறா அப்படின்னு இந்த உண்மையை சொல்லியிருந்தா உடனே எங்களை திட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்கள் தங்கச்சியை பற்றி என்னவோ சீதாவால் தான் என் குடும்பம் நல்லா இருக்குது, அவள் நல்லா சம்பாதிக்கிறா, கல்யாணம் கூட வேண்டான்னு சொல்லி வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கான்லாம் பேசுனீங்க. சீதா எதில் கவனமாக இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவளுக்கு ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பையனையே கல்யாணம் பண்ணி வைங்க. என்ன முத்து தான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார் அப்படி தானே அப்படின்னு கேட்க இங்கே உடனே மீனா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டு விஷயத்தில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க? என் தங்கச்சி என்ன செஞ்சாலும் அதை யோசித்து அது நல்லதா இல்லையான்னு பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஏன் தலையிடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி தானே எனக்கும் கோபம் வரும். என்னை பற்றின உண்மை தெரிஞ்ச உடனே என்கிட்ட வந்து சொல்லாமல் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவமானப்படுத்துனீங்கல்ல. என் விஷயத்தில் நீங்களும் முத்துவும் ஏன் தலையிட்டீங்க? அதனால தான் நீங்கள் எப்போ பிரச்சனையில் இருக்கும்போது நானும் பார்த்து சிரிக்கிறேன். இது வரைக்கும் முத்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணார். ஆனால் சீதாவோட கல்யாண விஷயத்தில் முத்து கண்டிப்பாக எந்த முடிவும் எடுக்க மாட்டார். இதில் உங்கள் மேலே வர ரொம்ப கோபமாக இருக்காரு. இனி நீங்கள் 2 பேரும் இந்த ஒரு பிரச்சனையில் தான் வசமாக மாட்டிக்க போகிறீங்க. இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை உங்களுக்கும் முத்துவுக்கும் இடையில வரதான் போகுது அப்படின்னு சொல்ல, போதும் ரோகிணி, அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சிரித்து சந்தோஷப்படுறது உங்களை மாதிரி வேறு யாராலையும் இருக்க முடியாது. நான் உங்களை மாட்டி விட்டேன்னு சொல்கிறீங்களே, அப்போவாது திருந்துவீங்கன்னு தான் உங்களை பற்றின உண்மையை சொன்னேன். ஆனால் நீங்கள் திருந்துற மாதிரியே இல்லை. ஏன் தங்கச்சியை பற்றி பேச உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? குடும்பம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? குடும்பத்தை ஏமாற்ற மட்டும்தானே உனக்கு தெரியும். என் தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும், யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் நீ எப்படி கல்யாணம் செஞ்ச? ஏமாற்றி குடும்பத்தை அவமானப்படுத்தி தானே கல்யாணம் பண்ணியிருக்க. இந்த வாழ்க்கை வாழ்கிறதே போனா போதுன்னு இதில் என் குடும்பத்தை பற்றி பேசுகிறியா? நானும் என் வீட்டுக்காரரும் இப்போ ஏதோ பேசி எங்களுக்கு இடையில பிரச்சனை வருதுன்னா நாங்கள் எப்படியும் சமாதானம் ஆயிடுவோம். ஆனால் மனோஜ் உங்கள் மேலே நம்பிக்கையே இல்லாமல் உங்கள் கூட வாழ்ந்துட்டுருக்காரு. அதை எப்படி மாற்ற போகிறீங்க? விஜயாத்தை உங்களை மருமகளாகவே ஏற்றுக்கல. இந்த வீட்டில் போனால் போதுன்னு வீட்டு வேலையை செய்ய தான் ரோகிணி நீங்கள் இருக்கீங்க. அதெல்லாம் புரிஞ்சிக்காம அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சிரிக்கிறீங்க, ஏளனமாக பேசுகிறீங்க. என் அம்மா எதுக்காக அவமானப்பட்டு நிற்க போகிறாங்க? என் குடும்பத்தை பற்றி பேச உனக்கு மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்க யாருக்கும் தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை. போய் உன் வேலையை பாரு.
என் தங்கச்சி விருப்பப்பட்ட மாதிரியே இந்த கல்யாணத்தை நானும் என் வீட்டுக்காரரும் ஒன்று சேர்ந்து தான் செஞ்சு வைக்க போகிறோம். முடிஞ்சால் அந்த கல்யாணத்துக்கு நீயும் வா. நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து உனக்கு தான் கோவம் வருமே, அப்படியே இருந்துக்க. ஆனால் நானும் என் வீட்டுக்காரரும் உன்ன மாதிரியும் மனோஜ் மாதிரியும் என்னைக்கும் பிரிஞ்சிருக்க மாட்டோம். மனோஜ், நீ இப்படி செய்கிறதுனால தான் உன்னை புரிஞ்சிக்காம விஜயாத்த பேச்சை கேட்டுக்கிட்டு உன் பக்கமே வராமல் உன்னை கண்டுக்காமல் இருக்காரு. அப்படி இருந்தும் கூட நீ இன்னும் திருந்தாமல் அடுத்தவங்கள பார்த்து சந்தோஷப்படுற பார்த்தியா? இப்போ மட்டும் இல்லை ரோகிணி, நீ என்னைக்கும் திருந்த மாட்டேன். இன்னொன்று சொல்லட்டா, உன் மேலே எனக்கும் ஸ்ருதி என் வீட்டுக்காரர்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தேகம் இருக்குது. ஏதோ இன்னொரு பெரிய உண்மையை மறைச்சி வச்சுருக்கேன்னு. அதெல்லாம் வெளியில் வரும்ல, அப்போ நான் பார்த்து பேசிக்கிறேன். இப்போ உன் வேலையை பார்த்துட்டு போறியா? மனோஜை கல்யாணம் பண்ண பொய்க்கு மேலே பொய் சொல்லி ஏமாத்தின நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என் முன்னாடி நின்று பேசவே உனக்கு தகுதி கிடையாது. இதில் என் குடும்பம் அவமானப்பட்டு நிற்க போகுது. அதுவும் சீதாவுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு இப்படிலாம் பேசுகிற நானும் என் வீட்டுக்காரருக்கும் எனக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தால் சந்தோஷப்படுற? போய் உன் வேலையை பாரு. இனி என்னை பற்றியும் என் வீட்டுக்காரரை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் நீ ஏளனமாக பேசுன, அவ்வளவுதான். பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இனியாவது திருந்தி இந்த வீட்டோட மூத்த மருமகளாக பொறுப்பாயிரு. அப்போ தான் மனோஜ் மனசு மாறுவார். இல்லை, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்து சிரித்து எங்களை அவமானப்படுத்தி ஏளனமாக பேசின, பலார் பலார்னு வெளுத்து வாங்கிடுவேன். புரியுதா? இங்கேருந்து கிளம்பு. முதல்ல போய் வீட்டு வேலை ஏதாவது இருந்தால் செய். அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து நின்று இப்படி பேசிகிட்டு இருக்காத. அப்புறம் நானே உன்னை பற்றி விஜயாத்தக்கிட்ட சொல்ல வேண்டியதாக போயிடும். கிளம்புறியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவமானப்பட்ட ரோகிணி, இந்த மீனாவை நாம் அவமானப்படுத்தலாம், அள வைக்கலாம், இந்த மீனா குடும்பத்தையே ஏதாவது செய்யலாம்னு நினச்சா இப்படி நம்மளை பேசி விஜயாத்தை நம்மளை வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்கிறதுனால இந்த வீட்டில் யாரும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, மதிப்பு தர மாட்டேங்கிறாங்க. இப்படி ஆயிடுச்சு, இந்த மீனா முன்னாடி தலை குனிஞ்சு நின்றுட்டோமே அப்படின்னு மீனா கோவமாக பேச பதில் பேச முடியாத ரோகிணி தலை குனிஞ்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. அப்போ தான் மீனா நினைக்கிறாங்க, இந்த வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் நம்ம தங்கச்சி சீதாவுக்கு அவள் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல ஒரு வரனாக பார்த்து சீக்கிரமாக கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் சீதாவோட கல்யாணத்தை நானும் என் வீட்டுக்காரரும் முத்துவும் தான் முன்னாடி நின்று செஞ்சு வைக்கணும். எப்படியாவது என் வீட்டுக்காரர் முத்துவை சமாளித்து இங்கே சீதா ஆசைப்பட்ட மாதிரியே சீதாவுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க மீனா.